பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். படிக்கிறவர்கள் படிப்பிற்கு உண்மையாக இருக்கும் பொழுது உன்னத நிலைமைக்குள்ளாக வருவார்கள். வேலை செய்கிறவர்கள் வேலைக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அதில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பிஸ்னஸ் செய்கிறவர்கள் தன்னுடைய தொழிலுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you.